அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமார் கோபம் அதிகமாக வரும், சிந்தனை சிதறக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் நிதானமாக சிந்தித்து எந்த வேலையாக இருந்தாலும் செயல்படுங்க. கோபத்தை அடக்கி சாந்தமாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையான நாள். இந்த நாள் உங்களுக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து, சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு சுகமான நாள்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்து மனதை சுகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய நாள், அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருளுரியும் இல்லை, உடல் ஆரோக்கியம் பெறும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு நலமான நாள், உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. பணவரியோ பொருளுரியோ உடல்வாதிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புண்டு. தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி அதனால் பயத்தை ஏற்படுறதுக்கும் இன்றைய நாள் வந்து ஏற்படுத்தும். அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். இந்த நாளை நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. துலா ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், மன நிறைவு அடையக்கூடிய நாள். நீங்கள் நீண்ட நாளாக நினைத்து கொண்ட காரியங்கள் இன்று நிறைவேறலாம். மேல் அதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகளும் பெறலாம். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். பணவரியோ பொருளுரியம் இல்லை, ஆனால் கோபத்தை அடக்கி நிதானமாக இருந்து அமைதி காத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மன வருத்தங்களும் மன வேதனைகளும் உடல்வாதிகளும், அதை உடல்வாதிகள்னா மயக்கம் சோர்வு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். உணவு கட்டுப்பாடு தேவை. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளுக்கு செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், உள்ள மகிழும், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்கிறீங்களா, இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. அற்புதமான நாள் இந்த நாள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் இப்போ இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க.